மகாதேவா, இன்று இந்த விழாவில் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கப் போவதில்லை. ஆம் நாராயணா, இதில் மிக முக்கியமானது பார்வதி மற்றும் கார்த்திகேயனுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கும். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்று மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தேவேந்திரா, தங்களிடம் மிக முக்கியமான ஒன்றை கூற விரும்புகிறோம். தேவேந்திரா, அக்னி தேவா, அனைவரும் எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், விழாவிற்கு செல்லலாம். திருவிழாவை முன்னிட்டு தாயார் நம் அனைவருக்காகவும் ஒரு பெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். வாருங்கள். நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பு நான் முக்கியமான ஒரு செயலை செய்தாக வேண்டும். அது என்ன தேவேந்திரா? முருகா, துவக்கத்தில் நம் இருவருக்கும் இடையில் ஒரு மாயை இருந்தது, எதிர்ப்பு உணர்வு இருந்தது. ஆனால் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை துவக்க விரும்புகிறேன். இந்த நல்ல வேளையில் அனைவரின் முன்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய பங்கு என்பது மிக பெரிதாகும். அதற்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் கார்த்திகேயா. ஜலந்தரின் தாக்குதலுக்கு முன்பாக தெற்கில் இருக்கும் வனங்களில் நிறைய தாக்குதல்கள் நடந்தன. தாங்கள்தான் அத்தாக்குதலில் இருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றினீர். என்னை காத்ததற்கு நன்றி தேவா. தங்களை விரைவிலேயே மீண்டும் சந்திப்பேன் என நம்புகிறேன் தேவா. கார்த்திகேயா. தேவேந்திரா, அது இன்னும் முழுமையாக முடிவடைந்து விடவில்லை. எனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த தாக்குதல்கள் எல்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு சங்கடத்தின் ஆரம்பம்தான். தேவேந்திரா, கார்த்திகேயன் கூறுவது சரியே. இதைத்தான் நாங்களும் தங்களிடம் கூற முயற்சித்தோம். எங்கள் சக்திகள் பலமிழந்து கொண்டு வருகின்றன. மகாதேவா, ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் பிரபஞ்சத்தில் சமநிலையின்மை ஏற்பட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது. இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வடிவெடுக்கும் முன்பு நான் நிச்சயம் ஏதேனும் செய்ய வேண்டும். நீதான் இயற்கை கௌரி. உன்னுடைய பிரதான செயல் இப்பிரபஞ்சத்தை காப்பதாகும், மேலும் அதனை வளப்படுத்துவதுமாகும். சிருஷ்டிக்கு ஏதேனும் துன்பம் விளைவதை நீ உணர்ந்தால் ஒன்றை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். அத்துன்பங்கள் அனைத்தும் எப்பொழுதும் போல் விலகிவிடும். ஆனால் மகாதேவா, என் மனதில் ஏன் இந்த குழப்பம் என்று நான் அறிய வேண்டும். எதற்காக இந்த கலக்கம் ஏற்பட்டுள்ளது? இதற்காக நான் உடனடியாக தேவேந்திரனுடன் உரையாடியாக வேண்டும். தேவேந்திரா, இந்த உணர்வானது முதலில் எனக்கு மட்டும்தான் ஏற்படுகின்றது என்று நான் நினைத்தேன். ஆனால் பஞ்சபூதங்கள் ஆகிய எங்கள் ஐவருக்கும் இதே எண்ணம்தான் ஏற்பட்டுள்ளது. தேவி, எங்களுக்கு தங்கள் உதவி தேவை. இந்த சங்கடத்திலிருந்து மீள எங்களுக்கு வழிகாட்டுங்கள். மகாதேவா, தாங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை யாருக்காவது நான் உதவ முடியும் என்றால் ஏன் நான் என்னால் ஆனதை அவர்களுக்கு செய்யக்கூடாது? ஆகட்டும் கௌரி, இதுவே உனது தீர்மானம் என்றால் உனது முடிவை நிச்சயம் நான் ஸ்வீகரிப்பேன். ஒன்றை நினைவில் கொள், இச்சங்கடமானது மற்றொரு சங்கடத்தின் துவக்கமாகவும் இருக்கலாம். நான் வணங்கும் தாங்கள் என்னுடன் இருக்கும் வரை எனக்கு கவலை இல்லை மகாதேவா.
தந்தையே, தாயார் என்ன செய்கிறார்கள்? உனது தாய் அவளது சக்தியால் பஞ்சபூதங்களுக்கு தேவையான சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் தந்தையே, இவ்வாறு தாயார் சக்தியை அளிப்பதால் அவருக்கு துன்பம் ஏற்படாதா? வேண்டாம் விநாயகா, இச்செயலானது நடைபெற்று முடிவரும் வரை இதை தடுப்பதென்பது இயலாத காரியமே. தந்தையே, தாங்கள் பஞ்சபூத ஈஸ்வரர் அல்லவா? தாங்களே மீண்டும் தாய்க்கு சக்தி அளிக்கலாமே. நலம்தானே கௌரி? தாங்கள் அனைவரும் நலமா? நாங்கள் நலமாக உள்ளோம் தாயே. தங்களுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு எங்கள் சக்தி மீண்டும் கிடைத்தது. ஆனால் இவை அனைத்தும் நடைபெற என்ன காரணம் உள்ளது தாயே? தேவேந்திரா, இதை பற்றி நாம் பிறகு விவாதிக்கலாமே. ஏன் இந்த பிரச்சனை கைலாயத்தில் தடையாக வந்தது என்பதை நான் அறியேன். அப்படி என்றால் தாயே, விரைவாக செல்லலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. அந்த உணவு எனக்காக வெகு நேரமாக காத்திருக்கிறது. கார்த்திகேயா, நான் தங்களை சந்திக்க விரும்புகிறேன். தரிசனம் தாருங்கள். என்ன ஆயிற்று தம்மையா? நீ செல் விநாயகா, நான் வந்து விடுகிறேன். தாங்களா?